வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு எதை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம்னா, ஒரு நல்ல ஆசிரியர் அவர் எப்படி இருக்கணும், அதுவும் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நன்னூல்ங்கிற தமிழ் இலக்கண புத்தகத்துல பவனந்தி முனிவர் இத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில ஆதாரங்களை வச்சு அலச போறோம். இந்த ஆதாரங்கள் முக்கியமா நன்னூலோட சில பாடல்களும் அதுக்கான விளக்கங்களும் தான். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த பழமையான வரையறைகளை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு நல்ல டீச்சரை, ஒரு வழிகாட்டிய அடையாளம் காண இது எந்த அளவுக்கு உதவும்னு பார்க்கறது தான். இது உங்களுக்கோ இல்ல உங்க பிள்ளைங்களுக்கோ இல்ல நீங்க யாருக்காவது வழிகாட்டியா இருந்தா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? நன்னூலோட 26வது பாட்டு சொல்லுது, ஒரு நல்ல ஆசிரியர்னா அவருக்கு தெளிவான அறிவு இருக்கணும், அதை நல்லா எடுத்துச் சொல்ற திறமை, உலக நடப்பு பத்தின அறிவு, அப்புறம் நல்ல குணங்கள் இதெல்லாம் இருக்கணும்னு. கலை பயிரத் தெளிவு, கட்டுரை வன்மை. உலகியல் அறிவோ டுயர்குணமினையவும் அமைபவன் ஊலுரை ஆசிரியன்னே அப்படின்னு ஒரு வரிசை இருக்கு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது வெறும் பண்புகளோட லிஸ்ட் மாதிரி தானே இருக்கு. ஒருத்தர் இப்படிதான் இருக்காருன்னு நடைமுறையில எப்படி தெரியறது? இதுக்கு மேல ஏதாவது ஆழமா சொல்லியிருக்காங்களா? நிச்சயமா இருக்கு. அங்கதான் நன்னூல் இன்னும் ஒரு படி மேல போகுது. இந்த பண்புகளை வெறும் லிஸ்டா சொல்லிட்டு நிறுத்தாம ரொம்ப அழகா 4 உவமைகளை வச்சு விளக்குது. அதே 26வது பாட்டோட கடைசில நிலமலை நிறைகோன் மலர்நிகர் மாட்சியும் உடையவன் நூலுரை ஆசிரியன் அப்படின்னு முடிக்கிறாரு இல்லையா? அதாவது ஒரு நல்ல ஆசிரியரோட சிறப்பு நிலம், மலை, தராசு அதான் நிறைகோள், அப்புறம் மலர், இந்த 4ஓட தன்மைகள் மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. அடுத்த 4 பாட்டு 27லேருந்து 30 வரைக்கும் இந்த ஒவ்வொரு உவமையையும் ரொம்ப விரிவா சொல்லுது. இது சும்மா அலங்காரத்துக்கு சொன்னதில்ல, இதுல நிறைய ஆழமான அர்த்தம் இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாமா? ஓ, அப்படியா? சரி, முதல்ல நிலம். பாட்டு 27 இத பத்தி பேசுது. நிலம் நம்ம தினம் பார்க்கிற, மிதிக்கிற ஒரு சாதாரண விஷயமாச்சே. இதுல எப்படி ஒரு சிறந்த ஆசிரியருக்கான குணம் இருக்க முடியும்? அது சாதாரணமா தெரிஞ்சாலும் நிலத்துக்கு அசாதாரணமான குணங்கள் இருக்கு. நன்னூல் முதல்ல சொல்றது தெரிவரும் பெருமை. நிலம் எவ்வளவு பெருசா பறந்து விரிஞ்சிருக்கு, அதோட எல்லைய நம்மால சுலபமா பார்க்க முடியாது இல்லையா? அது மாதிரி ஆசிரியரோட அறிவும் பரந்ததா பல துறைகள்லயும் விரிஞ்சதா இருக்கணும். ஓ, இவருக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு மத்தவங்க ஈஸியா கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு அறிவு பரப்பு அவர்கிட்ட இருக்கணும். இது வெறும் தகவல்களை சேர்த்து வைக்கிறதில்ல, ஒரு பரந்த பார்வை. புரியுது. அறிவு ரொம்ப பரந்திருக்கணும். சரி, அடுத்தது. 2வதா திண்மை, அதாவது வலிமை இல்லனா உறுதி. இப்போ நிலத்தை நாம உழுதாலும் சரி, வெட்டினாலும் சரி, அது மேல நடந்தாலும் சரி, அது பாட்டுக்கு அதோட இயல்பு மாறாம அசையாம உறுதியா இருக்குதுல்ல? அதே மாதிரி ஆசிரியரும் மன உறுதியோட இருக்கணும். மாணவர்கள் சில சமயம் தெரியாமையோ இல்ல குறும்புனாலேயோ கேள்விகளால தொலைக்கலாம், கேலி கூட பண்ணலாம். ஆனா அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தன் நிலையில உறுதியா நிக்கிற மனப்பக்குவமும் அந்த அறிவு திண்மையும் வேணும். என்னையே கேள்வி கேக்குறியா அப்படிங்கிற அந்த ஈகோவுக்கு அங்க இடமே இல்ல. அறிவு சம்பந்தமான சவால்களை சந்திக்கிற தைரியம்னு கூட சொல்லலாம். இது சுவாரஸ்யமா இருக்கு. இது வெறும் உடம்பு வலிமை இல்ல, ஒரு மாதிரி அறிவு சார்ந்த மனசு சம்பந்தப்பட்ட உறுதி. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எத்தனையோ கருத்து மோதல், விமர்சனம் எல்லாம் வரும்போது இந்த திண்மை ரொம்ப தேவையான ஒண்ணு இல்லையா? ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. 3வதா பொறை, அதாவது பொறுமை. அதுவும் சாதாரண பொறுமை இல்ல, ரொம்ப பெரிய பொறுமை. நிலம் தன் மேல செய்யற நல்லது கெட்டது எல்லாத்தையும் பொறுத்துக்குது. அதே மாதிரி ஆசிரியர் மாணவர்களோட தப்புகளையும் அவங்க மெதுவா புரிஞ்சுக்கிறதையும் பொறுத்துக்கணும். டக்குன்னு கோவப்படாம நிதானமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமை, சரி. கடைசியா பாட்டு சொல்றது பருவ முயற்சி எழவிர் பைத்தல். இது ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து. நிலத்துல நாம ஒரு விதைய போட்ட உடனே அடுத்த நிமிஷமே அது மரமாகி பழம் தராது இல்லையா? அதுக்குன்னு ஒரு காலம், ஒரு பருவம் வரணும். விதைச்சவரோட முயற்சியும் தேவை. அதே மாதிரி ஆசிரியர் மாணவனோட வயசு, அவன் புரிஞ்சிக்கிற திறமை, அவனோட மன முதிர்ச்சி இதையெல்லாம் கணக்குல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறிவை புடுக்கணும். அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஒரே நாள்ல திணிச்சிடக்கூடாது. மாணவன் எந்த நிலையில தயாரா இருக்கானோ அதுக்கேத்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். இது இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சைக்காலஜியோட கூட பொருந்துது பாருங்க. புத்திசாலித்தனம்.
நீங்க படிக்கும்போது இந்த மாதிரி நிலம் மாதிரி ஒரு ஆசிரியரை சந்திச்சிருக்கீங்களா? பொறுமையா, உறுதியா, உங்க வேகத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லிக் கொடுத்த ஒருத்தர். சரி, நிலத்தோட அந்த பரந்த அறிவு, உறுதி, பொறுமையெல்லாம் பார்த்தோம். அடுத்ததா நன்னூல் மலைய உதாரணம் காட்டுது. பாடல் 28. மலையிலிருந்து ஒரு நல்ல ஆசிரியர் என்ன கட்டுக்கலாம்? மலையோட அந்த கம்பீரத்துக்கும் டீச்சிங்க்கும் என்ன சம்பந்தம்? மலை கம்பீரத்தோட அடையாளம் மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஆழமான வளங்களும் இருக்கு. நன்னூல் அதிலிருந்து சில முக்கியமான குணங்கள சொல்லுது. முதல்ல அளக்கலாகா வளம் பொருள். ஒரு மலையோட உயரத்தை வேணும்னா அளந்துடலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற கனிமங்கள், மூலிகைகள், மரங்கள்னு அந்த இயற்கை வளங்கள முழுசா நம்மால கணக்கு போட முடியுமா? முடியாது. அது மாதிரி ஒரு நல்ல ஆசிரியரோட அறிவோட ஆழத்தையும் அவர்கிட்ட இருக்கிற கருத்துச் செல்வங்களையும் மத்தவங்களால முழுசா அளவிட முடியாது. ஓ இவ்ளோதானா இவரு அப்படின்னு எடை போட முடியாத அளவுக்கு அறிவு தேடல் அவர்கிட்ட இருக்கணும். உண்மைதான். சில ஆசிரியர்கள் கிட்ட பேசும்போது ஒரு கேள்வி கேட்டா போதும், அதிலிருந்து எங்கெங்கேயோ போய் பல புது விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு முடிவே இல்லாத அறிவுச் சுரங்கம் மாதிரி தோணும். ஆனா இந்த அளக்கலாகா வளம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஒரு மாதிரி பிரமிப்பை தாண்டி ஒரு தயக்கத்தையும் ஏற்படுத்துறதா? இவ்ளோ பெரிய அறிவாளி கிட்ட நாம எப்படி போய் சந்தேகம் கேட்கறது அப்படின்னு கொஞ்சம் பயந்து ஒதுங்க வாய்ப்பில்லையா? அதோட வளங்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை ஆசிரியரோட அணுகுமுறையும் மலையோட மத்த குணங்களோட சேர்ந்து இதை பேலன்ஸ் பண்ணணும். அது அப்புறமா பார்க்கலாம். அடுத்த குணம் துளக்கலாக நிலை, அதாவது அசைக்க முடியாத உறுதி. பெரிய புயல், மழை வந்தா கூட மழை அப்படியே நிக்குது. அது மாதிரி ஆசிரியர் தன் கொள்கைகள்ல, தான் நம்புற உண்மையில, தன்னோட அறிவுல உறுதியா இருக்கணும். ஏதோ ஒரு புதுசா ஒரு கருத்து வருது, இல்ல ஒரு விமர்சனம் வருதுங்கிறதுக்காக சுலபமா நிலை மாறிடக்கூடாது. ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். சரி, உறுதியா நிக்கணும். மூணாவதா தோற்றம். மலை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதோட இருப்பு ரொம்ப வலிமையானது. அது மாதிரி ஆசிரியரோட அறிவும் திறமையும் அவரோட அந்த இருப்பு மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணும். அவர் ஒரு வழிகாட்டி அப்படிங்கறத மத்தவங்க உணர்ற மாதிரி அவரோட செயல்கள் இருக்கணும். அவரோட பிரசன்ஸ் ஃபீல் ஆகணும். கடைசியா ரொம்ப முக்கியமானது வரப்பினும் வளம் தரும் வன்மை. கடுமையான வெயில் காலம், வறட்சி காலத்துல கூட மலை தனக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிற நீரூத்து மூலமா உயிர்களுக்கு தண்ணி கொடுத்து காப்பாத்தும். அது மாதிரி ஆசிரியர் தான் சொந்த வாழ்க்கையில வறுமையிலயோ இல்ல வேற கஷ்டங்கள்லயோ இருந்தாலும் அத ஒரு காரணமா சொல்லி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. தங்கிட்ட இருக்கிற அறிவுச் செல்வத்தை எந்த சூழ்நிலையிலயும் தாராளமா எந்த பிரதிபலனும் பார்க்காம கொடுக்கணும். இந்த வள்ளல் தன்மை தான் இங்க வன்மைன்னு சொல்றாங்க. அப்போ மலைனா வெறும் அறிவோட ஆழம் மட்டும் இல்ல, அது ஒரு கொள்கை உறுதி, வெளிப்படையான இருப்பு, அப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் கொடுக்கிற அந்த தாராள குணம், இதெல்லாம் சேர்ந்தது. அருமை. சரி, நிலம் மலைக்கு அப்புறம் நன்னூல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உமைக்கு போகுது. தராசு, அதாவது நிறைக்கோல். பாடல் 29. இது எப்படி ஒரு ஆசிரியரோட குணங்களோட பொருந்தும்? தராசோட முக்கியமான வேலையே சமமா காட்டுறது, சரியா எடைய காட்டுறது தானே. அதிலிருந்து 2 ரொம்ப முக்கியமான பண்புகளை நன்னூல் ஆசிரியருக்கு சொல்லுது. முதல்ல ஐயம் தீர பொருளை உணர்த்தல். ஒரு தராசு பொருளோட சரியான எடைய காட்டி வாங்குறவரு விக்கிறவர் 2 பேரோட சந்தேகத்தையும் போக்குது இல்லையா? அது மாதிரி ஆசிரியர் தான் சொல்லி கொடுக்கிற பாடத்தை பத்தி மாணவர்களுக்கு வர்ற சந்தேகங்களா முழுசா போக்கணும். அந்த விஷயத்தோட உண்மைய, அதோட நுணுக்கங்களை தெளிவா எந்த குழப்பமும் இல்லாம புரிய வைக்கணும். மாணவனை அரைகுறையா புரிஞ்சுகிட்டு அனுப்பக்கூடாது. சந்தேகத்தை தெளிவாக்கணும். சரி நிக்காம உண்மையான எடையத்தான் காட்டும். அதே மாதிரி ஆசிரியர் எந்த ஒரு கருத்தையோ தத்துவத்தையோ வரலாற்றையும் விளக்கும்போது தன்னோட சொந்த விருப்புக்கு இடம் கொடுக்காம நடுநிலையோட அதை அணுகணும். ஒரு விஷயத்தோட நல்லது கெட்டது 2யும் சீர்தூக்கி பார்த்து உண்மை எடுத்து சொல்லணும். பல கோணங்களையும் மாணவர்களுக்கு காட்டி அவங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர உதவணும். இந்த நடுநிலைமை இது இன்னைக்கு இருக்கிற காலத்துல குறிப்பா சில சிக்கலான கொஞ்சம் இமோஷனலான விஷயங்களை பத்தி பேசும்போது கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு இல்லையா? ஒரு ஆசிரியர் 100% நடுநிலையா இருக்க முடியுமா? இல்ல அப்படி இருக்கிறது எப்பவுமே சரியா இருக்குமா? இது ஒரு நுட்பமான இடம்தான். நன்னூலுக்கு உரை எழுதினவங்க சொல்ற ஒரு கருத்தையும் இங்க கவனிக்கணும். சூழலின் நிலை கருதி தேவையான இடங்களில் சாய்ந்தும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. அதாவது சில நேரங்கள்ல தர்மத்துக்காகவோ நியாயத்துக்காகவோ இல்ல உண்மைக்காகவோ கொஞ்சம் கூடுதலா சாய்ந்து நிக்கிறது தப்பு இல்லைன்னு இதை நாம புரிஞ்சுக்கலாம்.
உதாரணத்துக்கு அறிவியல் உண்மைக்கும் வெறும் நம்பிக்கைக்கும் நடுவுல ஒரே மாதிரி தூரத்துல நிக்கிற நடுநிலை வேற, சரி தப்புன்னு வரும்போது உண்மையோட பக்கம் நிக்கிறது வேற. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா டீச்சிங்ல பாரபட்சம் இல்லாம இருக்கிறது தான் அடிப்படையா இருக்கணும். அந்த தராசு முள் மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உண்மையை நோக்கி நிக்கணும். தெளிவா புரியுது. சரி, கடைசியா 4வது உவமை மலர், பூ. பாடல் 30. பூ மாதிரி ஆசிரியர் இருக்கணும்னு கேட்கவே நல்லா இருக்கு. இதுல என்னென்ன குணங்கள் அடங்கியிருக்கு? மலர்னு சொன்ன உடனே அதோட மென்மை, அழகு, வாசனை இதெல்லாம் ஞாபகம் வரும். ஆனா நன்னூல் அதை தாண்டி அதோட பயன்பாட்டையும் இயல்பையும் முக்கியமா பாக்குது. முதல்ல மங்களமாகி இன்றி எமையாது. பூக்கள் கல்யாணம் மாதிரி நல்ல காரியங்களுக்கும் தேவை, சாவு மாதிரி துக்க காரியங்களுக்கும் தேவைப்படுது. அது வாழ்க்கையோட எல்லா நிலையிலையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் சமுதாயத்துல மங்களகரமானவராவும் தவிர்க்க முடியாதவராவும் இருப்பாரு. மக்களோட நல்லது கெட்டதுல கலந்துகிட்டு அவங்களால எப்பவும் நினைச்சு பார்க்கப்படுறவராவும் சமுதாயத்தோட ஒரு முக்கியமான அங்கமாவும் இருப்பாரு. தவிர்க்க முடியாதவரா இருக்கணும். ரெண்டாவதா, யாவரும் மகிழ்ந்து மேற்கொள். ஒரு நல்ல பூவை அதோட அழகுக்காகவும் வாசனைக்காகவும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏழை பணக்காரர்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருமே விரும்பி ஏத்துக்குவாங்க. அது மாதிரி நல்ல ஆசிரியர் சாதி, மதம், இனம், வசதி வாய்ப்புன்னு எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாராலையும் விரும்பப்படுறவராவும் ஏத்துக்கப்படுறவராவும் இருக்கணும். அவர்கிட்ட படிக்க வர்றவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நல்ல முகத்தோட வரவேற்று அரவணைக்கிற தன்மை வேணும். இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆசிரியரோட அணுகுமுறை தான் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட நெருங்கி பழகவும் கத்துக்கவும் முதல் படியா இருக்கும். இந்த மலரோட தன்மை இல்லைனா மத்த எவ்வளோ பெரிய குணங்கள் இருந்தாலும் வேஸ்ட் ஆயிடலாம். கரெக்டா சொன்னீங்க. மூணாவதா மெல்கி, அதாவது மென்மை. பூ தொடறதுக்கு மென்மையா இருக்கும். அது மாதிரி ஆசிரியர்கிட்ட போறதுக்கு சுலபமானவரா, ரொம்ப கடுமை காட்டாதவரா, நல்ல வார்த்தை பேசுறவரா இருக்கணும். மாணவர்கள் பயப்படாம தயங்காம அவர்கிட்ட போய் தங்களோட சந்தேகங்களை கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் ஏத்த ஒரு சூழலை உருவாக்கணும். அணுக இனிமையா இருக்கணும். கடைசியா பொழுதின் முகமலர்ச்சி உடையது. பூச்செடியில பூத்து நிக்கும் போதும் சரி, அதை பறிச்சு வேற இடத்துல வச்சாலும் சரி, அது அதோட அந்த மலர்ச்சியான தோற்றத்தை வச்சுக்கும். அது மாதிரி ஆசிரியர் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும், கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, சொந்த வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் சரி, தன்னோட இயல்பான தெளிவோட நல்ல மலர்ந்த முகத்தோட உற்சாகமா காணப்படணும். அவரோட தோற்றமும் அணுகுமுறையும் ஒரு பாசிட்டிவான கத்துக்கிற சூழலை உருவாக்கணும். ஆமா, சில பேரை பார்த்தாலே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருமே, அந்த மாதிரி அந்த டீச்சர் இருக்கிற இடமே ஒரு பிரகாசமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும். மலர் மாதிரி ஆசிரியர்னா அப்படிலாம். ஆக நிலம், மலை, தராசு, மலர், இந்த 4 ஆழமான ஓமைகள் வழியா ஒரு நல்ல ஆசிரியரோட குணங்களை ரொம்ப பரந்த அதே சமயம் ஆழமான அறிவு, அசைக்க முடியாத மன உறுதி, அளவே இல்லாத பொறுமை, சூழ்நிலைக்கேத்த மாதிரி சொல்லிக் கொடுக்கிற புத்திசாலித்தனம், தனக்குன்னு இல்லாம தாராளமா கொடுக்கிற குணம், பாரபட்சம் இல்லாத நடுநிலைமை, சந்தேகத்தை போக்குற தெளிவு, எல்லாரையும் ஏத்துக்கிற தன்மை, கிட்ட போக சுலபமான மென்மை, எப்பவும் மலர்ச்சியான அணுகுமுறை, இப்படி ஒரு முழுமையான சித்திரத்தை நன்னூல் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே வரைஞ்சிருக்கு. நீங்க கேட்ட மாதிரி உங்ககிட்ட இருந்த இந்த நன்னூல் ஆதாரங்களை நாம அலசிட்டோம். இது வெறும் பழைய பாட்டுங்கன்னு இல்ல. இதெல்லாம் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு காலத்தால அழியாத வழிகாட்டி ஒரு அளவுகோல்னே சொல்லலாம். நிலத்தோட பொறுமை, உறுதி, அளவறிஞ்சு கொடுக்கறது, மலையோட ஆழம், தாராளம், நிலைத்தன்மை, அந்த வெளிப்படையான தோற்றம், தராசோட நடுநிலை, தெளிவு, மலரோட மலர்ச்சி, எல்லாராலையும் ஏத்துக்கப்படுறது, மென்மை, இன்றியமையாமை, இந்த குணங்களோட தொகுப்பு ஒரு ஐடியல் டீச்சரை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. இப்போ இதெல்லாம் நீங்க உங்க அனுபவத்தோட பொருத்தி பார்க்கலாம். நீங்க சந்திச்ச ஆசிரியர்கள்ல யாரெல்லாம் இந்த நிலம், மலை, தராசு, மலர் மாதிரி குணங்கள்ல சிலதையாவது காட்டியிருக்காங்க? ஒருவேளை நீங்களே ஒரு ஆசிரியரா இருந்தா இந்த நன்னூல் கண்ணாடி வழியா உங்களை பார்க்கும்போது என்ன தோணுது? எல்லா குணமும் ஒரே ஆள்கிட்ட இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த இலக்குகள் நம்மள நாமளே இன்னும் பெட்டரா ஆக்கிக்க உதவும் இல்லையா? கண்டிப்பா. கடைசியா ஒரு சிந்தனை உங்களுக்கு. நன்னூல் ஆசிரியரோட இயல்புகளை நிலம், மலை, தராசு, மலர்னு விரிவா சொல்லியிருக்கு. இவ்ளோ சிறப்பான ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து முழுசா பயனடைய கத்துக்கிற மாணவருக்கு என்ன தகுதிகள் இல்லனா மனப்பான்மை தேவைப்படும்? ஒருவேளை இந்த ஓமைகள்லயே அதுக்கான பதில்களும் மறைஞ்சிருக்கலாமோ? நிலம் மாதிரி பொறுமையா காத்திருந்து அறிவை பெறணுமா?
மலை மாதிரி கத்துக்கிறதுல உறுதியா நிக்கணுமா, தராசு மாதிரி தனக்கு கிடைக்கிற தகவலை சரியா தப்பான்னு பார்க்கணுமா, மலர் மாதிரி ஆர்வத்தோட மலர்ச்சியோட கத்துக்கிறத அணுகணுமா? ஏன்னா ஒரு நல்ல டீச்சிங்கிறது ஆசிரியர் மாணவர் 2 பேரோட கூட்டு முயற்சி தானே. இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.